அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறான்னா, திருடன் அவன் தப்பிச்சுட்டு மனோஜ் மேலே துணியை போட்டுட்டு ஓடிடுறான். இது தெரியாத வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மனோஜை போட்டு தர்ம அடி அடிச்சிடுறாங்க. சரி, ஓகே அடித்தது போதும், திருடன் செத்துற போகிறான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சை திறக்கும் போது உள்ள மனோஜ் இருக்கார். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. மனோஜோட அம்மா, ஏண்டா இது வரைக்கும் சின்ன சின்ன தப்பு வெளியே தான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வீட்டுக்குள்ளேயே திருடுற அளவு ஆயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ், அம்மா சும்மா இருமா, நான் திருடனை பிடிக்கும் போது திருடன் என் மேலே துணியை போட்டுட்டு ஓடிட்டான், இது தெரியாமல் திருடன் நான் தான் சொல்லி என்னை போட்டு அடிச்சிட்டிங்க, இங்கே பாருங்கள் ரத்தம்லாம் வருது, எனக்கு வலிக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மீனா உடனே முத்துக்கு இந்த விஷயத்தை தகவல் தெரிவிக்கிறாங்க. முத்து இந்த விஷயத்த கேட்டோன்னே வீட்டுக்கு வராரு. என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது முத்தோட மைண்டில் இது இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக ஒரு திருடன் வீட்டுக்குள்ளே வந்து திருடிட்டு போகிறானா, இது ஏதோ தப்பாக படுது, ஓகே இவ்வளோ கிளியராக அவன் பண்ணியிருக்கானா, நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரோ அவனுக்கு கைட் பண்ணியிருக்காங்கன்னு அவர் சந்தேகப்படுறாரு. ஓகே இதை இப்படியே விட்டால் சரியாகாதுன்னு அவர் வெளியில் போய்ட்டு தெருவில் இருக்க கேமரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே வந்தது யார் என்ன ஏதுன்னு. ஆனால் அவர் கேமரா எடுத்து பார்க்கும்போது அவன் மாஸ்க் போட்டிருந்ததுனால சரியாக தெரியல. இருந்தாலும் முத்துக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு.